இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அடர்ந்த காட்டுக்குள்ள பெட்டர் மார்க்ஸ் லைட்டா? மணமாலையும் மஞ்சளும் சூடி மணக்கோலத்தில் நீ வரும் நேரம். மணமாலையும் மஞ்சளும் சூடி மணக்கோலத்தில் காவேரி சித்தி, இந்த காவேரி சித்தி இங்க வந்தா? சில பேர் வெக்கம் கெட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மான ரோஷமே இருக்காது. இவங்களுக்கு நடந்த விஷயம் மாதிரி நமக்கு நடந்திருந்தா நாம இங்க வந்திருக்க மாட்டோம். ரொம்ப அழகா இருக்கம்மா நீ. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவ உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். சித்தி எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். நீங்க இங்க வரமாட்டீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பொண்ணு மஞ்சள் பூசுற சடங்குக்கு அம்மா வரலன்னா எப்படி? அப்படியெல்லாம் வராம இருக்க முடியுமா? ஆனா நாங்க கேள்விப்பட்டது நீங்க அவங்க அப்பா கூட. நான் வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க அங்க. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லு. பத்தாதுல்ல உனக்கு? பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துருங்கண்ணா. கசப்பான நிகழ்வுகளையும் சூழ்நிலையையும் எப்பவும் யாரும் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. ஆனா கல்யாண நாள் அன்னைக்கு நிச்சயமா நீ இங்க வரவே கூடாது. ஏன்னா நீ வர்றது எனக்கு பிடிக்கல. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். உறவுகளோட கயிறு பலவீனமானது கிடையாதுன்னு. அதை இழுக்கிறதுனால அது அருந்துராது. உங்களுக்கும் ஆகாஷோட அப்பாவுக்கும் என்ன வேணா பகை இருக்கலாம். அது உங்களுக்குள்ள விஷயம். கிரண சின்னத்திலிருந்து தாய் மாதிரி வளர்த்திருக்கேன். அதனால ஒரு தாய் மக கல்யாணத்தில் அவளை ஆசீர்வாதம் பண்றத உங்களால தடுக்க முடியாது. நான் கிளம்புறேன். செருப்ப வெளியே கழட்டி விட்டுட்டு உள்ள வாங்க. என்ன விஷயம்? போலீஸ் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த ஷர்மா இருக்கார்ல, அவருக்கும் மேத்யூக்கும் பயங்கர சண்டை. அதை போய் தீர்த்துட்டு வரேன். சீக்கிரமாவே தீர்த்துட்டேன். அட மகாராஜா, நீங்க ஒண்ணு இப்ப கான்ஸ்டபிள் இல்ல. எல்லார் பிரச்சனையையும் தீக்க அப்பப்ப உங்க பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அம்மா, இதோ ஆகாஷே வந்துட்டான். அம்மா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க கிரண் ஃபங்க்ஷனுக்கு போனீங்களாமே? எதுக்குமா போனீங்க? நீங்க அங்க போயிருக்க கூடாதுல்ல?
அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஆகாஷ். கிரணோட அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் தான் அவளை வளர்த்தேன். அவங்க நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனா அவங்கள நான் ஏன் குடும்பம் மாதிரி தான் நினைச்சேன். அதோட சின்ன சின்ன சண்டைங்க வந்ததுனால மட்டும் சொந்தங்கள் விட்டு போயிடாது இல்லையாங்க. நீ அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கே என்ன? ஏன்னா உனக்கே தெரியும், நான் எப்பவும் எதுவும் உன்னை சொன்னதே இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கும் என்ன எதுவும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சிருக்கேன். சரி, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. போடா, நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அட தீபக், சித்தி வணக்கம். நல்லா இருப்பா. சரியான நேரத்துக்கு வந்திருக்க. இப்பதான் நாங்க சாப்பிடலாம் நினைச்சோம். வா, உள்ள வா. நண்பா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆடல் பாடல்னு எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்க. ஏன் நம்ம மட்டும் சைலண்டா இருக்கணும்? தோபார். அடடா, நீ தான்டா என்னுடைய உண்மையான நண்பன். Cheers. நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் என்ன பண்றேன்னு. சித்தி வெக்கமா இல்ல உங்க ரெண்டு பேருக்கும்? அப்புறம் நீ கிளம்புடா இங்க இருந்து. அம்மா என்ன பண்றீங்க? இவனை நான் வீட்டை விட்டு அனுப்புறேன். இவன் உன்னை தப்பான பாதையில கொண்டு போறான் ஆகாஷ். கிளம்புடா, முதல்ல என்னோட வீட்டை விட்டு கிளம்புடா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. வாடா கீழே. சித்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சித்தி, ஒரு அம்மா நிமிஷம். சொன்ன கேளுங்க. கிளம்பிங்க. மறுபடியும் நீ ஆகாஷ் பார்க்கறதுக்கு எங்க வந்த உன்னோட கைய கால ஒடிச்சிடுவேன். நான் பாத்துக்கிறேன். உண்மையதான் சொல்றேன். கிளம்பு. என்னங்க கேட்க சொல்றீங்க? ஆகாஷோட ஃப்ரெண்டுன்னு இவனை நான் திரும்ப திரும்ப மன்னிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சுன்னு தெரியுமா? இவன் நம்ம ஆகாஷ தப்பான பாதையில கொண்டு போறான். இல்ல சித்தி, நான் வந்து காவேரி, என்னம்மா இதெல்லாம்? ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆகாஷ், உள்ள போ. நான் சொல்றேன்ல, உள்ள போ. சரி உள்ள வா. ஏய், உள்ள வாடிங்கறல்ல. மறுபடியும் இங்க வந்துராத. அட போதும் கத்துனதெல்லாம். வா உள்ள போலாம். நீங்க தாங்க ஆகாஷ கெடுத்து வச்சிருக்கீங்க. அம்மா தாயே, ஏதோ பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, விடு அவங்கள. பெத்தவங்க பிள்ளைங்களை மன்னிக்கிறத தவிர வேற என்ன செய்வாங்க? ஆமா, நீங்க எங்க போறீங்க? இப்பெல்லாம் தண்ணி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக பார்க்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப தண்ணி பிரச்சனையை விவாதிக்கலாம் போக வேண்டாம். இப்ப என் கூட முதல்ல பேங்க்குக்கு வாங்க. லாக்கர்ல இருந்து சில நகைகளை வெளியே எடுக்கணும். இப்ப எதுக்குடி நகைங்க? அதாங்க கிரணோட கல்யாணம். காவேரி, நீ கிரண் கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? நீ போறத நான் தடுக்க மாட்டேன், ஆனா நான் வரமாட்டேன். காவேரி, காவேரி, நீ எங்க இருக்க? காவேரி, காவேரி, காவேரி. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है. அப்பா, என்னாச்சு? அம்மா வீட்ல இல்லப்பா. அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணாலா? எனக்கு தெரியாதுப்பா, நான் இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. ஓ சரி, நீ ஒரு வேலை பண்ணு. அந்த
சுக்லா வீட்டில் போய் பாரு, அப்படியே சர்மா வீட்லேயும் பாரு. ஆ நான் மற்ற இடங்களில் போய் பார்க்குறேன். என்ன விஷயம்? அது காவேரி இங்கே வந்தாளா? காவேரி இப்ப இங்க வரல. என்னைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் விடவும் மாட்டேன். அப்பா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அம்மா எங்கன்னு தெரியல. சார், காவேரி என்னுடைய மனைவி. காலையில் நகைகள் எடுக்க பேங்க் போனா இது வரைக்கும் வரல. நீங்க எல்லார்ட்டும் விசாரிச்சிட்டீங்களா? உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க? சார், எல்லார்கிட்டையும் விசாரிச்சேன். ஆனா யாரும் அம்மாவை பார்க்கலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா எங்க வெளியே போனாலும் எங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவாங்க. ஃபோட்டோ சார், என் ஒய்ஃப் ஃபோட்டோ. சார், எனக்கு தெரியும் காணாமல் போனவங்க ரிப்போர்ட்டை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுத முடியாதுன்னு தெரியும். ஆனால் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நடுக்கமாக இருக்கு. சார், முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க ப்ளீஸ். நீ ஒரு வேலை பண்ணுவா, இவங்க வீட்டிலேருந்து பேங்க்கு போகிற வழியில் இருக்கவங்க எல்லாரையும் விசாரிங்க. அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் கேஸ் பதிவாயிருக்கான்னு ஹாஸ்பிட்டல்ஸில் விசாரிச்சு பாருங்க. செருப்பை வெளியே கழட்டி போட்டுட்டு வாங்க. வந்துட்டீங்களா? சீக்கிரம் போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச பாயசம் பண்ணிருக்கேன். என்னாச்சுப்பா? இன்னில இருந்து நான் இந்த பக்கம் தூங்க போறேன். அப்புறம் இனிமே லைட்டையும் நீங்க தான் ஆஃப் பண்ணணும். விளக்கு அணைச்சிட்டு வரும்போதெல்லாம் அலமாரியில என் கால் பட்டு காயமாயிடுது. சரிடி அம்மா, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். போதுமா? அப்பா, அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஹலோ, என்ன? காவேரி, காவேரி!
சார் இது காவேரி சார். நான் சொல்றது கேளுங்க சார். பொறுமையா இருங்க சார். என்னோட காவேரி சார். ப்ளீஸ் சார். ஆமா சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கொலை நடந்திருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். நாங்கெல்லாம் இருக்கோம் சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி சார் நடந்தது? இது வரைக்கும் எங்களுக்கு தெரிய வரல சார். காலைல யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், அதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா இவங்க இறந்து கிடக்குறாங்க சார். ஆனா ரத்தம் அதிகமா போகல, அதனால வெளியில எங்கேயும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. பாடியை மட்டும் கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க சார். கொலை பண்ணவன் பெட்டர் மேக்ஸ் லைட் கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அப்புறம் இவங்க பாடியில இருந்து ஏதோ பெர்ஃப்யூம் வாசனை நல்லா வருது சார். நான் என்ன சொல்றேன்னா, பாடி மேல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க, சவம் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. சுத்தி வைக்கோலா இருக்கு. பாடியை எரிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. கொலைகாரன் ரொம்ப புத்திசாலி, பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். சார், காவேரி அவங்க டெட் பாடி கிடச்ச இடத்துல ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். நமக்கு எந்த தடயமும் கிடைக்கல சார். சார், இது அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருளால் அவங்க தலையில் அடிக்கப்பட்டிருக்கு. நிறைய ரத்தம் போனதுக்கப்புறம் தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இதை பாருங்கள் சார், டைமிங் நேற்று ராத்திரி 12 to 2 நடந்திருக்கு சார். 12ல இருந்து 2. இங்க பாருங்க சார், உங்க மனைவியோட மரணம் தலையில பலத்த காயத்தால ஏற்பட்டிருக்கு. என்ன, ஒருவேளை நகைகளுக்காக கொலை பண்ணிருப்பாங்களான்னு எங்களுக்கு ஆரம்பத்துல சந்தேகம் அதிகமாவே இருந்துச்சு. அவங்க பேங்குக்கு போயிருக்கலாம், அவங்கள யாராவது பின்தொடர்ந்துருக்கலாம், தனிமையில இவங்க கிடைச்சவன கொலை பண்ணிருக்கலாம். இப்படிதான் நடந்திருக்கணும். அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா இவங்க பேங்கே போல சார். சிசிடிவி கேமரால ஃபுல்லா பார்த்தாச்சு. பேங்க் சரௌண்டிங்லேயும் விசாரிச்சிட்டோம், யாரும் அவங்கள பார்க்கல. ஆனா சார், அது எப்படி நடக்க முடியும்? அவளே என்கிட்ட சொன்னாலே பேங்க் போறேன்னு. என்ன சார் இது, எனக்கு ஒன்றும் புரியல. சங்கர் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு யார் கூட ஏதாவது பகைலாம் இருக்கா? இல்லைன்னா உங்க ஒய்ஃபுக்கு யார் கூட ஏதாவது விரிசல் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்ல சார், அம்மாக்கு யார்கிட்டயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அவங்க கோவத்துல படப்படன்னு பேசுவாங்களே தவிர, ஆனா அவங்களுக்கு யார்கிட்டயும் எந்த ஒரு பகையும் இல்லை சார். மனோகரா இருக்கலாம். மனோகர் சிங் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி, மனோகர்ன்றது யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரன். ஆனா அந்த ஆள் ஏன் அப்படி பண்ணோம்? ஏன்னா அவனுக்கு என் குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனோர் மாமாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய நிலத்துல மனம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார், மனோகர் மனசுல இருந்து திருட வெளிப்பட்டுட்டான். அப்புறம் என் நிலத்தையும் அவன் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அவனை என் தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாமே அவன் பொறுப்புல தான் சார் இருந்தது, எதையும் நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவன் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் சார். அதுக்கப்புறம் அப்பா போய் கேஸ் கொடுத்துருந்தாரு. அதுக்கு மனோர் மாமா ரொம்ப கோவப்பட்டாரு. என்னது அது? கோர்ட் மூலமா நோட்டீஸ் அனுப்பியிருக்க? இப்ப நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கு அப்புறமாவும் நீ திருந்தலன்னு வச்சுக்கோயே, நான் உனக்கு கொடுத்த தம்பி ஸ்தானத்தை மறந்துடுவேன். சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போ, இல்லைன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். ஓகே? உன் யூனிஃபார்ம் பவரை வேற எங்கேயாச்சும் காட்டு. கேஸ் போட்டல மேல நடத்து. நான் உன் நிலத்தை நிச்சயமா திருப்பி தர்றதா இல்லை. உனக்கு ரத்த கண்ணீரே வர வைக்கிறேன். அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான் சார். இந்த கண்ணீர் காயாது சார். பாத்தியா மருதாணி டிசைனு? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, 4-5 பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துருங்க. சரி, அப்புறம் அப்பா, என்னம்மா? பண்ணிடுறேன். என்னம்மா, என்னாச்சு? அப்பா, அது காவேரி சித்திக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இங்க எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா. முதல்ல நீ போய் உட்காரு, மருதாணிய போட்டுக்க. இத பாருமா, உனக்கு கல்யாணம்மா. இப்போ உன்னை பத்தி மட்டும் யோசி, சரியா? இத பாரு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. போய் மருதாணி போட்டுக்கப்போ. ஆனா அப்பா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இல்லைன்னா என் கோபத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும். போ. சரிங்கப்பா. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க சார். காவேரி மேடமோட கொலை சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு கண்ணு தெரியல? இது ஒரு கல்யாண வீடு சார். இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு விருந்தாளிகளை மட்டும்தான் வர சொல்லுவாங்க, போலீஸ்காரங்களே இல்ல. என்னையா பண்றது? போலீஸ்காரனாயிட்டனே, அழையா விருந்தாளிங்களா போய் தானே ஆகணும். சரி, மூடிட்டு உள்ள வரியா? எதுக்கு? நான் என்ன பண்ண? அந்த மேடம் ஒருவேளை நீயே கொலை பண்ணிருக்கலாம்ல. என்ன?
இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வைத்தியம் நீதான்யா. குரல் அடக்கி பேசுறியா? உங்க பக்கத்து இருக்காங்களாம் சொன்னாங்க மெஹந்தி ஃபங்க்ஷன்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆனா கல்யாண நாள் அன்னைக்கு நிச்சயமா நீங்க வரவே கூடாது. ஆமா சார், நான் அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னது உண்மைதான். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்கன்னு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் காவேரி மேல சும்மா ஃபேக்கா தான் கோவப்படுவேன். ஏன்னா எனக்கு எப்பவும் காவேரி மேல கோபம் வந்ததே இல்லை. ஏன்னா காவேரி என் பொண்ண ஒரு தாயை விட அதிகமா பாசம் கொடுத்து வளர்த்தா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சார்? இந்த காவேரி ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டா. எனக்கும் சங்கருக்கும் நடுவுல இருக்கிற இந்த பகை ஒரு முடிவுக்கு வரணும்னு. கோர்ட்டை பார்த்தும் போலீஸை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். மாமா, நீங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி குரலெத்திலாம் பேசாதீங்க. என்ன பண்ணுவ நீ? மனோகர், என்னாச்சு? என்ன பண்றீங்க? அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நல்லாவா இருக்கு? இவரு தம்பி கிடையாதுமா, விஷ பாம்பு. மனோகர், நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நிறுத்துங்க 2 பேரும். கையெடுத்து கும்பிடுற சண்டையை நிறுத்துங்க. ஒரு சின்ன நில பிரச்சனைக்காக இப்படியா நீங்க 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிப்பீங்க? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. காவேரி எப்பவும் இதை மட்டும் தான் விரும்பினா. நானும் சங்கரும் மறுபடியும் நட்பா இருக்கணும்னு. அப்படின்னா நீங்க அந்த சங்கரோட இடத்த அத்துமீறி ஆக்கிரமிச்சிருக்கீங்கன்னு நான் கேஸ் எழுதிக்குவா? சரியா? சங்கர் கிட்ட அந்த நிலத்தை வாங்க சொல்லியே நான் தான் சொன்னேன். அதாவது என் கூட சேர்ந்து நிலத்தை வாங்க சொல்லி. அதோட அந்த நிலத்தை வாங்குறதுக்காக நான் 2 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா ஹைவே வந்ததும் 1 வருஷத்துல அந்த நிலத்தோட வேல்யூ 20 லட்சத்துக்கும் மேல போயிடுச்சு. சங்கர் என்னோட 2 லட்சம் ரூபாயை மட்டும் திருப்பி கொடுத்துட்டான். ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. 18 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை நான் சகிச்சுக்கணுமா? அப்போ உங்க மனசுலயும் திருட்டுத்தனம் இருந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என் மனசுல திருட்டுத்தனம் இருந்திருக்கலாம். ஆனா நான் கொலைகாரன் கிடையாது. நான் ஒண்ணு என் தங்கச்சி காவேரியை கொல்லல. ஆமா, நீங்க ஏன் அந்த தீபக்கை கேட்கல? ஏன்னா முந்தா ராத்திரி காவேரி அந்த தீபக்கோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினதான் நான் பார்த்தேன். தெருவில் இருக்கிற எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் எப்படி இருக்கலாம்ல? தீபக் கொலை பண்ணிருக்கலாம்ல? யாரு தீபக்? சார், நீங்க இங்க காவேரியை கொலை பண்ணவனை பத்தி தெரிஞ்சதா? கொலைகாரனை பத்தி தெரியல, ஆனா ஒரு விஷயம் வெளிச்சமா இருக்கு. முந்தா நேத்து காவேரி மேடம் ஆகாஷோட ஃப்ரெண்ட் தீபக்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தரலாங்களாமே, அவனை அடிச்சாங்களாமே. இது நீங்க ஏன் சார் சொல்லல? யார் தீபக்? சார், நான் தான் தீபக். ஆனா சார், நடந்த இந்த விஷயத்துக்கும் காவேரி மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாள் காவேரி ஆகாஷும் தீபக்கும் மாடியில குடிச்சிட்டு இருந்ததா பாத்துட்டா. அதுக்காக கோவப்பட்டா. கோவமாயிட்டாங்க, அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க இல்லையா? அதுவும் கூட்டத்துக்கு முன்னாடி. இவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அந்த அவமானத்துக்கு பழித்துக்கிறதுக்காக அந்த லேடி காவேரிய போட்டு தள்ளிட்டு இருக்கான். இப்போ கோவம் தணிஞ்சிடுச்சு. இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா? சார், நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? அதுவும் அன்னைக்கு நான் ஊர்ல வேற இல்லை, ஆக்ரா போயிருந்தேன். சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? இது எல்லாமே அந்த மனோகருடைய பிளான் தான். சார், எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த சங்கர் மனோகரை கை காட்டுறாரு, ஆனா மனோகர் தீபக்கை காட்டுறாரு. நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த தீபக் யாருன்னு ஃபுல்லா நோண்டி பாருங்க. அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி சார். சார், நான் டூர் அண்ட் டிராவல்லேருந்து வந்திருக்கேன். இது உங்கள் நைனிடாலுக்கான டிக்கெட். இவ்வளவு சன்மானம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளவு நல்ல ஃபேர்வெல் கொடுத்திருக்காங்கல்ல? என்னாச்சுங்க? எல்லாமே தான் நல்லபடியா முடிஞ்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு சோகம்? தெரியல, இந்த வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி தோணுது. திடீர்னு வயசாயிட்டா மாதிரி இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன்ல. ரிட்டையர்மெண்டோட அர்த்தம் இது கிடையாதே, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு. இத பாருங்க, எனக்கு என்ன தோணுது தெரியுமா?
இப்ப உங்க வாழ்க்கையில புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்குங்க. இதுவரை நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க. திருடன், கொலைகாரன் இவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஆகாஷோட படிப்பு தேவைகள், அப்பப்ப என்னோட சின்ன சின்ன ஆசைகள், இது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வந்தீங்க. ஆனா இனிமேதான் நீங்க உங்களுக்காக வாழணும். எங்களுக்காக மட்டும் இல்ல. அப்புறம் ஒரு விஷயம், தேவையான அளவு சேமிச்சிருக்கோம். ஆகாஷும் நல்லா சம்பாதிக்கிறான். வாங்கல, நைனிடால் போகலாம். அப்புறம் இன்னில இருந்து குறைஞ்சது 40 வருஷம் வரைக்கும் உங்களுடைய எல்லா நேரமும் எனக்கு தான். அடேங்கப்பா, 100 வருஷமா? உங்களுக்கு 100 வயசு ஆகிற வரைக்கும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போறதா இல்ல. ஏதாவது தெரிஞ்சுதா? ஓகே சார், இந்த பக்கமாக தான் பேரணி நடத்த போகிறாங்க. நம்ம இங்கே நிற்கணும். சார், சார் இந்த பேப்பர்ஸை பாருங்க. மனோகர் மேல தான் சந்தேகம்னு சொன்னேன்ல, அவன் என் இடத்துக்கு போலி பத்திரத்தை தயார் பண்ணி அந்த இடத்த இப்ப வித்துட்டான் சார். மறுபடியும் வந்திருக்கீங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? ஏன் நீங்க என் கெஸ்ட் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணம் சார். ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க அவமானப்பட வேண்டாம். அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இத பாருங்க. நீங்க சங்கருடைய லேண்டை சட்டவிரோதமா வித்தது மட்டும் இல்லாம அவர் ஃபேமிலியை மேலோட ரவுடிஸை வேற அனுப்பியிருக்கீங்க. உங்க போன் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. நான் சொல்றது புரியுதா? உங்க அடியாள் ஒருத்தன் எப்பவுமே இங்க இருந்திருக்கான். அது உண்மைதானே? காவேரி மேடம் அவன் கொண்டு இருக்கலாம் இல்லையா? பேசாம வாய முடி ஸ்டேஷன் வரீங்களா? வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். சரி வாங்க. தைரியமா இருடா ஆகாஷ். ஹலோ, என் விஷயம் என்னாச்சு? இந்த பார், என் மேலே போலீஸுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ண, நான் கிளம்பியே ஆகணும். சங்கரோட நிலத்து பிரச்சனைக்கு பழி வாங்கறதுக்காக காவிரியை எதுக்காக கொன்னீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏன் காவிரியை கொலை பண்ணும்? அதுவும் இந்த நேரத்துல என் வீட்டுல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் சார், அந்த சங்கரும் ஆகாஷும் என்னதான் கை காட்டுவாங்க. வாய முடியா பேசாத. உண்மையை மட்டும் சொல்றியா? அந்த ரவுடிக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க விசாரிக்கிறது முறை இருக்க. எதை மனசுல வச்சுட்டு விசாரிக்கிறீங்கன்னு புரியுது. நீங்க எப்படிதான் என்ன விசாரிச்சாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல, என்ன ஆள விடுங்க. ஒரு ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைக்கிட்டா, அதுக்கப்புறம் உன்னை எங்க லட்டி விட்டு ஆட்டுறேன்னு பாரு. அவங்கள பத்தி தெரிய வரும், நானே சொல்றேன்ல. சார், தீபக்கை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சது. அன்னைக்கு அவன் நம்ம கிட்ட சொன்னது ஆக்ரால இருந்தான்னு. அன்னைக்கு நான் ஊர்ல வேற இல்ல, ஆக்ரா போயிருந்தேன். ஆனா அவனோட கால் டீடைல்ஸ் நான் செக் பண்ணும்போது அவனோட லொகேஷன் கான்பூர் காமிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அன்னைக்கு அவன் காவேரி வீட்டு சரௌண்டிங்ல தான் இருந்திருக்கான். தூக்கிட்டு வாங்க அவனை. சொல்றா. இல்ல சார், சொல்றா. நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க சார். எதுவும் பண்ணலன்னா அன்னைக்கு வெளியூர் போனது எதுக்குடா போய் சொன்ன? எதுக்கு போய் சொன்ன சொல்ல? இந்த காவேரி மேடம் கொலை தானே போன? இல்ல சார், நான் பயந்து போயிருந்தேன் சார். நீங்க சொல்றது உண்மைதான் சார். நான் அன்னைக்கு காவேரி சித்தி வீட்டுக்கு தான் சார் போயிருந்தேன். நீயா? சித்தி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சித்தி, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. இத பாரு தீபக், நான் எப்பவுமே உன்னை என் பையன் மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நீ என் பையனையே தவறான பாதைக்கு கொண்டு போறல. அது சித்தி, நீங்க ஒரு சின்ன விஷயத்தையே இவ்வளவு பெருசு பண்றீங்க. இது உனக்கு சின்ன விஷயமா தோணுதா தீபக்?
உனக்கு இது அவ்வளவு சாதாரணமா போச்சுல? நான் சொல்றேன் முதல்ல இங்க இருந்து சித்தி, நான் கிளம்பு. சொல்றதை கொஞ்சம் அட, நீ கேளுங்க. சொல்ற எதையும் எனக்கு கேட்க வேண்டாம், கிளம்பு முதல்ல. தயவு செஞ்சு கேளுங்களேன். இனி நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, பாத்துக்க. சித்தி அன்னைக்கு என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. நீ அன்னைக்கு காவேரி மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க போகல, அவங்கள கொல்றதுக்காக போயிருக்க. இல்ல சார், இந்த சின்ன விஷயத்துக்கு ஒரு பையன் அவனோட அம்மாவையே கொல்லுவானா சார்? இங்க பாருங்க சார், இப்ப உண்மையை சொல்ற வரைக்கும் கோத்த போட்டு இவனை சாவடிங்க. சார் வேணாம் சார், நான் உண்மையா தான் சார் சொல்றேன், ப்ளீஸ் கேளுங்க சார். இப்ப சொல்லு. சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தீபக் அப்படிப்பட்ட பையன் இல்ல சார். சங்கர் சார், இது வரைக்கும் நீங்க போலீஸ்ல டியூட்டி பார்த்திருக்கீங்க, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நிரபராதி மாதிரி தெரியறவன் நல்லவனா இருக்க மாட்டான் சார். ஆமா சார், அவன் எனக்கு புள்ள மாதிரி. அவனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். தயவு செஞ்சு எங்களை வேலையை பார்க்க விடுறீங்களா? அவன் நல்லவனா இருந்தா நாங்களே அவனை விட்டுருவோம். இப்ப போங்க. அப்பா அது அவங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கப்பா. அவங்க செஞ்சது சரிதாம்மா. இப்ப ஊரே நம்மளை வேடிக்கை பார்க்க போகுது. உன் அப்பா மேல இப்ப கொலைப்பழி விழுந்திருக்கு. நான் எவ்வளவோ உன்னை தடுத்து பார்த்தேன். அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்காதேன்னு. நீ என் பேச்ச காது கொடுத்தே கேட்கலையே. காவேரி சித்தி காவேரி சித்தி காவேரி சித்தின்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. காவேரி சித்தினாலதான் இப்ப என் பொண்ணோட கல்யாணம் பாதியிலேயே நின்னு போச்சு. மணமேடையில நிக்க வேண்டியவா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க. எல்லாம் போச்சு. சார், மனோகர் சிங் லொகேஷன் டீடைல்ஸ்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தானே அவன் வேலையை சொல்ல வைப்போம். பர்ஃபியூம் வாசனை வருது. காவேரி மேடமோட டெட் பாடி மேல இருந்த அதே வாசனை. சார், எக்ஸாக்ட்லி அதே வாசனை தான். இதுக்கு முன்னாடி இங்க யார் வந்தது? சார் அது கிரண். சொல்லுமா, முழிச்சிட்டு இருக்காத. என்ன உண்மை? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் அப்பாவை பார்க்க வந்தது ஒரு தகவல் சொல்லதான். என் கல்யாணம் நின்றுச்சுன்ற தகவல். இங்க பாரு பாப்பா, இப்போ நீ ஒரு பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்க இல்லையா? சேம் அதே பெர்ஃப்யூமோட வாசனை காவேரி மேடமோட பாடி மேலேயும் வீசிச்சு. இது எப்படிமா? இந்த பெர்ஃப்யூம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா சார்? கண்டிப்பா இருக்கலாம் தான். ஆனா ஒரு கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி இவ்வளோ விலை அதிகமான பெர்ஃப்யூம்க்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கம்மா. இது உனக்கே தெரியும்ல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரி மேடம் உன்னை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணுன்றதை விட பொண்ணுன்னே சொல்லலான்னு சொல்றேன். பலமுறை அவங்க உன்னோட சந்தோஷத்துக்காக உங்க அப்பா கிட்டே சண்டை போட்டிருக்காங்க இல்லையா? பலமுறை பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்குல்ல. உன்னை தான் கூட அவங்க விட்டு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க உன் சந்தோஷத்துக்காக. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாப்பா. அவங்க உன்னுடைய தாய்க்கு தாயா இருந்திருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா இல்லையேம்மா. இது உண்மை இல்ல சார். காவேரி சித்தியை நான் எங்க அம்மா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அப்போ அவங்கள கொன்னது உன் அப்பா தான்றது உண்மை தானே? பாடி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு உன் பெர்ஃப்யூமை வேற மேல ஸ்ப்ரே பண்ணிருக்காரு. உண்மை தானே? உண்மை என்னதான்னு என்கிட்ட சொல்லுமா. நீங்க ரெண்டு பேரும் என் கூட வர வேண்டியிருக்கு. உங்க அம்மாவை ஏன் கொண்டேன்? சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? காவேரி மரணத்துக்கும் என் பையனுக்கும் என்ன சம்பந்தம்? உத்தம புத்ரா, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாயா? அவ தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றா சார். நீ மட்டும் அப்ப உண்மையை பேசுறியா? ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா லவடா நீ நாசமாயிடுவ.
சார் அன்னைக்கு ராத்திரி தீபக்க நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தனால அம்மா வெளியே அனுப்பல. நண்பா எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, அப்போ நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது? தோபார் சியர்ஸ். இனிமே பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. அங்க சூனி நடக்கும், இங்க கொண்டாட்டம் நடக்கும். தூண்டில போட்டுட்டேன், அதுல புழுவையும் மாட்டிட்டேன். இன்னும் மீன் சிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. செம நண்பா, சரியா பழி வாங்குற இருந்தாலும் உன்னை அன்னைக்கு பண்ணதுக்கு. பின்ன என்ன, அன்பா இருந்தாலும் பகையா இருந்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அப்பனை பழி வாங்குறதுக்காக அவனுடைய பொண்ணை என் வலையில விழ வச்சிருக்கேன். நாளைக்கு அவனுடைய அப்பன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பான். நாளைக்கு நாங்க 2 பேரும் ஓடி போக போறோம். பிரமாதம். மனோகர் மூஞ்சில கரிய பூச போற கரிய. இங்க வா, இன்னொன்னு பண்ணு, கிரணை பிரெக்னன்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுடு. அப்பனுக்கும் பொண்ணுக்கும் தற்கொலையை தவிர வேற எந்த வழி இல்லவே இல்லை. சித்தி, உனக்கு வெக்கமா இல்லையா ஆகாஷ்? ஒரு அப்பாவி பொண்ணு உன் காதல் வலையில விழ வச்சிருவேன்னு பேசிட்டு இருக்க நீ. அப்புறம் நீ என்னோட பையனையே நீ கெடுக்கிறியாடா? என் பையன் ஒண்ணு அவ்வளவு கேடு கட்டவன் இல்ல. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருந்திருப்ப. இல்ல சித்தி, நீதான் இவனோட மனசுல குப்பை எள்ளி போட்டிருப்ப. இங்க இருந்து போ, இங்க இருந்து போடா. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. எதுவும் பேசாத, போடா இங்க இருந்து, போடா இங்க இருந்து. இல்ல சித்தி, நான் இங்க வந்தேன்னா அவ்வளவுதான். அம்மா தீபக்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் நான் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அம்மா கிரணோட கல்யாணத்துக்கு போறதா இருந்தாங்க. எதையோ மறந்துட்டனே. அட, அடையாள அட்டைய வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் திரும்பி போகணுமா? இவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல, பயப்படாத, நம்ம ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடலாம். ஆனா ஆகாஷ், எங்க அப்பாவை நினைச்சதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. உன் அப்பா கொஞ்ச நாளைக்கு டென்ஷனா தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் நம்மளை ஏத்துப்பாங்க. சரி வா கிளம்பலாம். இதுவும் ஆகாது. ஆனா ஆகாஷ், வா, லேட் ஆகுது, வா போலாம். கிரண், நீங்க லக்கேஜ் எல்லாம் எங்க போறீங்க 2 பேரும்? சித்தி, அது வந்து கிரண், ரொம்ப தப்புமா இது? அட, உனக்கு கல்யாணம் ஆக போகுதுமா? ஆனா சித்தி, நான் ஆகாஷை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கிரண், ஆகாஷ நீ காதலிக்கிற, ஆனா ஆகாஷ் அம்மா அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன். என் பையனை சொல்ற தகுதியே உனக்கு இல்ல ஆகாஷ். கிரண், இது ரொம்ப தப்பு. இப்பவே உன்னோட வீட்டுக்கு போயிடு. என்ன உன் அம்மாவை நினைக்கிறல? நான் சொல்றேன், உடனே உன்னோட வீட்டுக்கு போயிடு. கிரண், நான் தான் சொன்னல, நாங்க முடிவு பண்ணிட்டு நாங்க இங்க இருந்து போக போறோம். நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன்டா. அம்மா நான் சொல்றது கேளு. அம்மா நான் சொல்றது கேளுன்றல. அம்மா நான் சொல்றது கேட்க மாட்டியா? மா 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 அம்மா கண்ணு திறந்து பாருமா. மா கண்ணு திறந்து பாருமா. மா சித்தி, சித்தி, அம்மா கண்ணு திறந்து பாருமா. அம்மா அம்மா கண்ணு திறந்து பாருமா. வீட்டுக்கே போயிடுறேன் சித்தி, நீங்க எழுந்துருங்க ப்ளீஸ். சித்தி, இது என்ன இப்படி பண்ணிட்டியா? நான் இது ஒண்ணு வேணும்னு பண்ணல. இப்ப நம்ம என்ன பண்றது? சித்தி, இப்ப அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இப்ப ராத்திரி நேரத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்றது?
ராத்திரி முழுக்க வேற வழி இல்லாம நாங்க தான் அந்த படத்தை ஒளிச்சு வச்சிருந்தோம். கிரணுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நாத்தம் வருமான்ற பயம் வேற. அப்பதான் கிரணுடைய பர்ஃப்யூம் ஐடியா கிடைச்சது. அவன் என்கிட்ட பர்ஃப்யூம் கொடுத்தா. நான் அதை அப்படியே அம்மா மேல தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரண் அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் சாயந்தரமா அப்பா வீட்டுக்கு வந்தாரு. எங்க போயிட்டாவ? போனும் எடுக்க மாட்டேன்றா. அப்பா, ஆகாஷ், காவேரி வீட்ல இல்லையே. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னாச்சு ஆகாஷ்? ஏன் பாடுற? ஆகாஷ், ஆகாஷ் சொல்லு, காவேரி எங்க? அம்மா அம்மா இனிமே வரமாட்டாங்கப்பா. அம்மா அம்மா வரமாட்டாங்களா? அப்படின்னா அம்மா இனிமே வரமாட்டாங்கப்பா. ஆகாஷ், என்ன ஆச்சு என்னோட காவேரிக்கு? நிதானமா சொல்லு, என்ன ஆச்சு காவேரிக்கு? இல்ல இல்ல, அது வந்து காவேரி, என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடி. அப்பா அப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. அப்பா நான் இதை வேறணும் பண்ணலப்பா. அப்பா எனக்கு காப்பாத்துக்கப்பா. அப்பா நான் கோவத்துல இப்படி தள்ளி விட்டு அவ்வளவுதான்ப்பா. ஆனா அப்பா நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். என்னை எப்படியாவது காப்பாத்துக்கப்பா. அப்பா என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுப்பா. அப்பா என்னை காப்பாத்துக்கப்பா. எப்பா புண்ணியவானே, எல்லாத்துக்கும் நீயும் ஒரு காரணம் தானே. எங்களை அந்த முடக்க பின்னாடி ஓட்ட விட்டல நீ, உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இல்ல? அப்புறம் என்னடா பண்ண? சார், நான் என் மனைவியை இழந்துட்டேன். ஆனா பையனையும் இழக்க விரும்பல. அதனால நான் தீபக்கு கூப்பிட்டு காவேரியோட பணத்தை எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே எங்கேயாவது எரிச்சிடுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஆகாஷோட சேர்ந்து காவேரியை தேடுற மாதிரி நடிக்க வேண்டியிருந்தது. ஒரு விஷயம் தெரியுமா சங்கர் சார்? காவிரி மேடமோட மரணம் ராத்திரி 12 to 2 இந்த டைம்ல தான் ஏற்பட்டிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க உயிரோட இருந்திருக்காங்க. உங்கள யாராவது ஒருத்தர் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிருந்தா இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருப்பாங்கயா.